இறைவனை வணங்கி எஸ்எஸ் டாக்ஸ் ஹீல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்க. செல்ஃப் ஹீலிங் ஜேர்னியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 15 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. செல்ஃப் ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே என்ட்ரானோன்னு கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த முயற்சிக்கு துணை நிற்க போகிற செயல்பாடுகள். முதலாவது, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பேற்கவும். அதாவது இத்தனை நாள் மெடிசன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணது டாக்டர் பேச்சு கேட்டு, அப்புறம் வீட்டில் ஏதாவது பெரியவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யாராவது ஏதாவது சொன்னால் அதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். இன்னும் யூடியூப்பில் கூட நிறைய பேரோட நல்ல கருத்துக்கள், ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் பார்த்து கூட ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் அதில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். இதுக்கு எல்லாத்தையும் மற்றவங்கள குறை சொல்லிட்டு கூட நம்ம இருந்திருப்போம். ஆனால் இந்த ஜேர்னியில் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். எவ்வளவோ நல்ல விஷயம் கேட்கலாம், நான் சொல்லலாம். நான் மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பயனடைஞ்சு தான் அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நிதானமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை செயல்பட தொடங்கணும். இரண்டாவது, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட், புரிந்து நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமா, உங்களால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 1 ஹவர் நடக்கணும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், என்னால் அது முடிஞ்சிருக்கும். ஆனால் உங்களால் அது பண்ண முடியுமா? நீங்கள் இது வரைக்கும் வாக்கிங்கே போனதில்லைன்னா ஃபஸ்ட்டு உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் அதை 20 மினிட்ஸ் ஆக்கலாம், அப்புறம் 30 மினிட்ஸ், இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். மூணாவது, ஸ்டார்ட் வித் சிம்பிள் சேஞ்சஸ், எளிய மாற்றங்களிலிருந்து தொடங்குங்கள். அதாவது நான் உங்களுக்கு ஒரு 10 விஷயம் சொல்கிறேன்னா, மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு 9 மணிக்கு தூங்கணும், 1 ஹவர் வாக்கிங் பண்ணணும், நான் நிறைய விஷயம் சொன்னேன்னா அட் அ டயத்தில் அடுத்த நாள்லேருந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாடிக்கும் நம்ம மனசுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அதனால் 1 பை 1ஆக தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ முதல்ல எது உங்களால் சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான்காவது, லிசன் டு யுவர் பாடி அண்ட் மைண்ட், உடல் மற்றும் மனதின் குரலை கேளுங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய மாற்றங்களை நம்மளோட உடல்நல மேம்பாட்டுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களோட பாடியில், மைண்டில், எமோஷனில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருதோ அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு வேளை இப்போ ஒரு 30 மினிட்ஸ் வாக் போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப இறக்கிதுன்னா நீங்கள் அதை லிசன் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இடையில 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நீங்கள் நடக்கலாம். ஏதாவது டயட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இரிட்டேஷன் வரலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதில் ஒரு தளர்வை கொண்டு வரலாம். இந்த மாதிரி உங்களோட பாடி அண்ட் மைண்டை கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 5வது, செல்ஃப் கேர் டைம், தனக்கான நேரம். நம்ம பார்ட் 1ல் சொன்னோம்ல, உங்களுக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் அது எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதாவது அது ஒரு 30 நிமிஷமாக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம். அதனால் அதை கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணி அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்கள் கடைபிடிக்கும்போது நம்ம உடல்நல மேம்பாட்டுக்காக இப்போ ஒரு மாற்றத்தை தேடி நம்ம செய்கிற இந்த முயற்சியில்
வெற்றியடையறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். மீண்டும் உங்களை பார்ட் 3 வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கான கோட்: உடல் மொழியை கவனி, உணர்ந்து செயல்பட்டால் வாழலாம் நலமுடன் பவனி. நன்றி, வணக்கம்.